குரு மாணவி உரையாடல். 3 பெரும் தத்துவங்கள்: அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் பற்றிய எளிய விளக்கம். குருவை சந்திக்கும் ஒரு மாணவி இந்திய தத்துவ மரபில் நின்று நிலைத்திருக்கின்ற முக்கியமான 3 தத்துவங்களை குறித்து வினவி விளக்கம் பெறுகிறாள். குருவே, வணக்கம். வா காக்கை பாடினி, அமர். இன்று உன் கண்கள் ஏதோ தீவிரமான சிந்தனை தேடலில் நீ ஈடுபட்டிருப்பது போல் காட்சியளிக்கின்றனவே. ஆம் குருவே, நான் பல ஆன்மீக நூல்களை படிக்கிறேன். சிலர் நீயே கடவுள் என்கிறார்கள், சிலர் கடவுள் வேறு நீ வேறு என்கிறார்கள், சிலர் நீ கடவுளின் ஒரு பகுதி என்கிறார்கள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் என மகான்கள் ஏன் வேறு வேறு விதமாக சொன்னார்கள்? உண்மையில் கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு? இது குழப்பமல்ல காக்கை பாடினி, இது ஆன்மீகத்தின் பல பரிமாணங்கள். ஒரே மலையை தாழ்வாரத்திலிருந்து பார்த்தால் ஒரு மாதிரி தெரியும், பாதி தூரத்தில் வேறு மாதிரி தெரியும், உச்சிக்கு சென்றால் வேறு மாதிரி தெரியும். இந்த 3 தத்துவங்களுமே வேதாந்தம் என்ற மரத்தில் காய்த்த கனிகள். நீயே கடவுள் என்பது அத்வைதம், கடவுள் வேறு நீ வேறு என்பது துவைதம், நீ கடவுளின் ஒரு பகுதி என்பது விசிஷ்டாத்வைதம். இது மிக சுருக்கமான வரையறை. ஒவ்வொன்றாக மிக தெளிவாக பார்ப்போம். முதலில் அத்வைதம் பற்றி சொல்லுங்கள் குருவே. ஆதிசங்கரர் போதித்தது இதுதானே? ஆமாம். அ கூட்டல் துவைதம் சமம் அத்வைதம். துவைதம் என்றால் 2, அத்வைதம் என்றால் இரண்டற்ற நிலை, அதாவது வேற்றுமையற்ற நிலை. இதன் மைய கருத்து என்னவென்றால், பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான், அதுவே பிரம்மம். நாமும் இந்த உலகமும் கடவுளும் அடிப்படையில் ஒன்றே என்பதுதான் அத்வைதத்தின் சாரம். நாமும் உலகமும் கடவுளும் ஒன்றா? இது எப்படி சாத்தியம்? எனக்கு குழப்பமாக இருக்கிறது. உன் குழப்பம் இயல்பானதுதான் காக்கை பாடினி. உன்னைப் போலவே பலரும் குழம்புகின்ற அல்லது ஏற்க மறுக்கின்ற தத்துவமாக இது இருக்கிறது.